ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து கதையும் கோலமும் பார்க்கலாமா? ஒரு சமயத்தில் வந்து தென்னாலி இருக்கிற கிராமத்துக்கு துறவி ஒருத்தர் வந்தாராம். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் போயிட்டு அந்த துறவிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்களாம். உடனே துறவிக்கிட்ட போயிட்டு அந்த தெனாலிராமன் கேட்டாராம், சாமி உங்ககிட்ட ஆசி வாங்கினதுனால தான் மக்கள் எல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்காங்களா, அவங்களோட உழைப்பால் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அது வந்து கேட்ட துறவி என்ன சொன்னாராம், தம்பி உனக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தியாக இருக்குது, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ காளி தேவி இடங்கிட்ட தான் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ வந்து அந்த துறவி வந்து தெனாலிராமனுக்கு எப்படி நீ காளி தெய்வத்தை வணங்கணும் அதுக்கு நான் ஒரு மந்திரத்தை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். தெனாலிராமனும் காளி தேவி கோயிலுக்கு போயிட்டு தவம் இருந்தாராம். அந்த தவத்தை பார்த்த காளி தேவி ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த தெனாலிராமன் முன்னாடி வந்து அவதரிச்சாங்களாம், காட்சி கொடுத்தாங்களாம். அதுவும் சும்மா கொடுக்கலங்க, 10 தலையோட காட்சி கொடுத்தாங்களாம். ஆனால் தெனாலிராமன் வந்து அந்த காளி தேவியை பார்த்து பயப்படாமல் வந்து சிரிச்சாராம். உடனே காளி தேவி கேட்டாங்களாம், நீ வந்து எல்லாரும் என்னை பார்த்து பயந்து நடுங்குவாங்க, ஆனால் நீ மட்டும் ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ தெனாலிராமன் சொன்னாங்க, அதுவா தேவி, எனக்கு சளி பிடிச்சா ஒரு மூக்கை வச்சுக்கிட்டே நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன், நீங்கள் 10 மூக்கை வச்சுக்கிட்டு இருக்கீங்களே என்ன பண்ணுவீங்க, அதை நினச்சிதான் சிரிச்சேன்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே காளி தேவிக்கும் சிரிப்பு வந்துடுச்சான். உடனே தேவி சந்தோஷமாயிட்டு உனக்கு என்ன வரும் கேளு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே அதுக்கு தெனாலிராமன் இருந்துக்கிட்டு, நான் வந்து அறிவிலும் செல்வத்திலும் ரொம்ப சிறந்தவனாக இருக்கணும், அந்த வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு காளி தேவி இருந்துக்கிட்டு, என்னோட 2 கையில் 2 கிண்ணத்தில் நான் பாலை வச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு கிண்ணத்து பாலில் அறிவும் ஒரு கிண்ணத்து பாலில் செல்வமும் இருக்குது, இது 2த்தில் ஏதாவது ஒன்றுத்தை வந்து நீ குடிச்சாகணும், எதை குடிக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே தெனாலிராமன் இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட யோசனை பண்ணாமல் 2 கிண்ணத்தை பாலையும் வாங்கி டபால்னு பிடுங்கி ஒரே கிண்ணத்தில் ஊற்றிட்டு 2 கிண்ணத்தில் இருக்க பாலையும் குடிச்சிட்டாங்களாம். அதுக்கு காளி தேவி கேட்டாங்களா, நான் ஏதாவது ஒன்றை தானே குடிக்க சொன்னேன், நீ 2த்தையும் குடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். நீங்கள் ஏதாவது ஒரு கிண்ணத்தில் இருக்க பாலை தான் குடிக்க சொன்னீங்க, 2 கிண்ணத்தில் இருக்க பாலையும் கலந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லலையே, அதனால் நான் 2 கிண்ணத்தில் இருக்க பாலையும் கலந்து குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் தெனாலிராமன். அதுக்கு காளி தேவி ரொம்ப சந்தோஷமாயிட்டு, என்னுடைய கண்ணையை நீ ஏமாத்திட்டியே, பரவாயில்ல, நீ புத்திசாலி தான், உன் அறிவை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு, நீ உனது அறிவினால் பிற்காலத்தில் பெரும் புகழும் பெற்று சிறந்த விகடகவியாக விளங்குவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வழங்கிட்டு காளி தேவி மறைஞ்சிட்டாங்களாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதையும் கோலமும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா உங்கள் குழந்தைங்களுக்கும் போட்டு காமிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.